டாக்டர் லஞ்ச ஊழல் இருக்குங்கிறீங்க. இப்போ லஞ்ச ஊழல் முறைகேடுகள் இன்னும் தொடர்ந்து இல்ல நாங்க இல்ல, அதாவது நீங்கள் ரிட்டாரிக்கு நீங்கள் வெற்று கூசல் போட்டு பிரயோஜனம் இல்லை. முதல்ல நாங்க வந்து கவர்னன்ஸ், ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுங்க, அரசு இயந்திரம் இயங்கட்டும், உண்மையா இருங்க. அதை விட்டுட்டு நாங்க வந்து தலித்துகளுக்கு வந்து 6 மந்திரி கொடுத்துருக்கிறோம், கொடுத்து என்ன பிரயோஜனம்? தலித்துல வந்து ஒரே சாதியா இருக்கு, தலித்துக்கிற வார்த்தை ஒரே சாதியா? தமிழ்நாட்டில் வடக்கு மாவட்டம் எடுத்தா ஆதிராவிடன் அழைக்கப்படக்கூடிய பறையர்கள் இருக்கிறாங்க. தென் தமிழகத்துல ஆச்சா பெரம்பலூருக்கு தெற்கு எடுத்துட்டீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள்ல மதுரையில, தேனியில, திண்டுக்கல்ல தேவேந்திர வேளாளர்கள் பல லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. மேற்கு மாவட்டங்கள் அது இருக்கிறாங்க. நீங்க ஒரே ஒரு சாதிக்கு மட்டும் கொடுத்து 4 மந்திரி கொடுத்தே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மற்ற சாதியெல்லாம் உங்களுக்கு யாருமே கூட தெரியவே இல்லைன்னு அர்த்தம். இருந்தாலும் பட்டியல்ல ஃபர்ஸ்ட் 8 பேர் இதுவரை இல்லாம பட்டியல் சமூகத்துல 8 பேர் கொடுத்தாங்க. ஒரு சாதிக்கு கொடுத்தது, ஒரு சாதிக்கு கொடுத்தது அது இருக்கு. இருந்தாலும் அதிகபட்சமா கொடுத்துருக்காங்களா இல்லையா? இருக்கிறது பாருங்க. நீங்க ஒரு சாதிக்கு கொடுத்ததை நீ மற்றது கொடுத்ததாக சொல்றதே அதே தப்பானது தானே? இது எல்லா இதுலயும் டாக்டர், இது பிற்படுத்தப்பட்டவர்களையே நீங்க இருக்கக்கூடிய அத்தனை ஜாதிக்கு கொடுத்துருக்காங்களா? அப்படி கிடையாது. இல்ல பிற்படுத்தவங்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களே இவ்வளவு இருக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? அது மாதிரி இதுல கொடுத்துருக்காங்க. இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக அளவுல கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு சாதிக்கு கொடுத்திருக்கக்கூடியதை ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்பட்ட மக்களோ பட்டியல் பிரிவு இருக்கக்கூடிய அனைவருக்கும் கொடுத்ததாக சுட்டிக்காட்டி பெருமை சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க. நான் வந்து பட்டியல் பிரிவில் 25% இருக்கக்கூடிய மக்கள்ல ஒரு சாரார் கொடுத்திருக்க மட்டும் சொல்லிக்க. நீங்க தேவேந்திர வேளாளரையும் சேர்த்து சொல்றீங்க. அப்ப உங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது அர்த்தம். தமிழ்நாட்டில் வந்து பட்டியல் சொன்னா ஒரே சமுதாயம் தான் இருக்குதா? 76 சாதி இருக்குது. அது புரியாம இருக்கு, நீங்க தப்பா சொல்றீங்க, தப்பான கணக்கா கொடுக்குறீங்க. அப்ப அந்த மக்களை ஏன் ஏமாத்த வர்றீங்க? சமூக நீதித்துறைன்னு ஒரு பெயர் மாற்றம் இருக்கலாம், அதை நீங்க வரவேற்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? சார் அது இங்க பாருங்க, பேரை மாத்துனீங்க சரியானது. அதை வந்து தொடர்ந்து நான் வந்து கடந்த 10 வருஷமா 20 வருஷமா நாங்க சொல்லிட்டு வர்றோம், பல வருஷமா சொல்லிட்டு வர்றோங்க. ஒரு பல 76 சாதிகள் இருக்கக்கூடியதுக்கு வந்து ஆதிராவிடன் பெயர் வைக்காதீங்க, அதை சமூக நீதித்துறைன்னு மாற்றுங்கன்னு 1996 பல வருஷங்களா சொல்லிட்டு வர்றாங்க. செஞ்சிருக்கிறாங்க. ஒன்றும் மாற்றம் இல்லை. அது ஒன்று வரவேற்கிறீங்க. நிறைவா ஒரு கேள்வி சார். இந்த விவாதத்தில் நீங்கள் தொடர்ச்சியாக கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவை கடுமையாக விமர்சிச்சிங்க. இப்போது தாவேக்காவை ஒரு நல்லெண்ண நோக்கோடு விமர்சிச்சுட்டு வரீங்கன்னு சொல்கிறீங்க. அதிமுகவுடைய கடுமையான விமர்சன போக்கு கடந்த முறை கூட்டணி வைக்கிற 2026 பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் அவர்களுடைய வியூகம் தவறானது என்று விமர்சித்து விட்டீர்கள். இப்போது புதிய தமிழகம் கூட்டணி வைக்கக்கூடிய கட்சி எது இல்லை, தனித்தே தான் பயணிக்க போறீங்களா? இல்லை, அதாவது திமுகவை விமர்சித்தது பல விஷயங்களும் கொள்கை மாறுபாடு இருந்த விஷயத்தை விமர்சித்தோம். சரி ஆச்சுங்களா? அவர் முதலமைச்சர் பதவியேற்ற திராவிடியன் ஸ்டாக்னு சொல்லி போட்டார். ஆச்சுங்களா? மத்திய அரசாங்கத்தை ஒன்றிய அரசு என்று விமர்சித்தார்கள். சரி, இது போன்ற பகுதிகளில் கொள்கை ரீதியாக திமுக அரசை நான் விமர்சித்தேன். சரி, அதிமுகவை வந்து கடந்த காலங்களில் ஊழலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் தென் தமிழகத்துல ஒரு சாதியோடு மட்டும் அடையாளப்படுத்த காரணம் அதை எதிர்த்தோம். இப்பொழுதும் கூட விஜயை வந்து நீங்க பல பிராமிஸ் கொடுத்து வந்திருக்கிறீங்க. சாதி இருக்காது, மதம் இருக்காது, மொழி இருக்காது, இனம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. அப்படி நீங்க இல்ல, அது வேற. அச்சா, வேட்பாளர் தேர்வில் சாதி தான் இருந்தது, இல்லாமல் கிடையாது. ஆச்சுங்களா? பணம் இருந்தது, எல்லா விதமான குறைபாடுகளும் இருந்தது. நீங்க திருச்சியில போட்டியிட்டதுக்கும் சாதிதான் மதம் தான் பின்பலம், அது வேறு பிரச்சனை, அதுக்குள்ளே கூட நான் வரல. நீங்க வந்து உங்களுடைய வார்த்தை நல்லதாக இருக்கட்டும். ஆனா நீங்க அந்த அந்த சொற்படி வந்து இந்த அரசு இல்லை. நீங்க வந்து பெருசா எதிர்பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும்னு இருக்கிறாங்க. அதாவது திமுக போல அதிமுக போல ஆட்சி இருக்கக்கூடாதுன்னு மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க. அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடியவரா நீங்க இல்லை. இன்னும் வந்து திரைப்பட நடிகராகவே நீங்க காட்சி அளிக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க. நீ தமிழ்நாட்டு முதலமைச்சரா மாறுங்கிறது தான் புதிய தமிழ் டாக்டர் கிருஷ்ணசாமியோடைய எதிர்பார்ப்பு. அதனால வந்து நாங்க இப்ப நான் விமர்சனம் எல்லாம் தாவக அரசை நாங்க யாரோடு கூட்டணி போங்கிறது கடந்த கால போல தனிச்செல்லாம் கிடையாது. நாங்க நல்ல வியூகம் வைப்போம். தமிழ்நாட்டுடைய மக்களுடைய நலனுக்கு உகந்த வழி நாங்க வந்து ஒரு வலுவான கூட்டணியை வந்து ஊழலற்ற ஜனநாயக ரீதியான அனைத்து மக்களுக்குமான அரசை அமைக்கிறதுல அந்த யாரெல்லாம் இனிமேல் தங்களை மாற்றி அமைத்துக் கொண்டு தகவமைத்துக் கொண்டு புதிய சூழலுக்கு ஏற்ப எந்த கட்சிகள் எல்லாம் தயாராகதோ அதை பற்றி நாங்கள் சிந்திப்போம். எங்களுக்கு தனிப்பட்ட தாவாக்க இந்த கட்சி மீது
விரோதமும் இல்லை, வெறுப்பும் இல்லை, எந்த விதமான இல்லை. தபாக அரசு எதிர்பார்த்தபடி செயல்படல. இன்னும் சொல்ல போனால் இந்த செயல்பட்டால் புதிய தமிழகம் கூட்டணி வைக்கலாம். செயல்பட்டால் தாவேக்காவுடன் கூட்டணி வைக்கலாம். இல்ல, அது அப்படி முடிக்காதீங்க. அதை தேர்தல் வருகின்ற, இன்னைக்கு தேர்தல் வரணும் வரல, தேர்தல் வருகின்ற பொழுது எந்த கட்சியோடு எப்படி இது முடிவெடுப்போம் தவிர தனிச்சு ஒரு கட்சியோடு முடிவெடுப்புமா இல்லையா என்று அந்த கேள்வி லீடிங் கொஸ்டின் போட வேண்டாங்க. தேர்தல் வருகின்ற பொழுது தேர்தல் கூட்டணி முடிவெடுப்போம். இப்பொழுது தபாக அரசை நடுநிலைமையோடு விமர்சிக்கிறேன். ஓகே.